நமோ புத்தாய. ஜெய் பீம். நேற்று வீடியோவில் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்கள் பௌத்தத்தை தழுவியதற்கான ஒரு சில காரணத்தை நான் சுட்டிக்காட்டினேன். பௌத்தத்துக்கு ஒரு விடுதலை, என்ன ஒரு ஆச்சரியம்! பௌத்தத்துக்கு ஒரு விடுதலையா? ஆம். அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்கள் இந்த சமூகத்துக்கு விடுதலை என்பதை விட பௌத்தத்துக்கே ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தாரு என்பது எப்படி? அசோக சக்கரவர்த்தி இருக்கும் பொழுது இந்த தேசமெங்கும் பௌத்தம் தலை தோங்கிய இருந்தது. எந்த ஒரு பிரச்சனைகளோ துன்பங்களோ இல்லாமல் மகிழ்வோடு வாழ்ந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு தர்மம் வீழ்ச்சி அடைந்தது, அதர்மம் தலை தோங்கியது. கடைசியில் தர்மம் ஒழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டு கிடந்தது. அன்றும் பௌத்தம் ஒரு சிலர் கையில் இருக்கிறது, இருந்து கொண்டு தான் இருக்கிறது. தன்னுடைய சுகபோகங்களுக்காகவே பௌத்தத்தை பயன்படுத்தி வந்தார்கள், வருகிறார்கள். பகவான் புத்தர் ஒவ்வொரு நாளும் பல கிலோமீட்டர்கள் மக்களை சந்தித்து போதனைகளை வழங்கி வந்தார்கள். அவர் சொல்லுவார், நீங்கள் விவசாயத்தில் உழவு செய்து பயிரிட்டு அறுவடை செய்து சுயநலத்துக்காக உங்களுக்காக நீங்கள் வாழ்வதற்காக பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் நான் அப்படி அல்ல. நான் கடும் பாறையில் உழவு செய்து இந்த மக்கள் நல்வழி பாதையை நான் பயிரிட்டு அறுவடை செய்து வருகிறேன் என்று சொல்லுவார். அதற்காக தன்னை தானே செழுமைப்படுத்தி உதாரணமாக நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து வந்தார். நாள்தோறும் மதியம் ஒரு நேரம் 3 கை அளவு உணவு உண்டு. நாள்தோறும் காலையில் பிச்சாதானம் எடுத்து அந்த உணவை பகிர்ந்து உண்டு 80 வயது வரை அவர் வாழ்ந்து வந்தார். அப்படிப்பட்ட இந்த பௌத்தத்தை இன்று மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு இன்னும் சுணக்கமாகத்தான் இருந்து வருகிறது. அப்படி பௌத்தம் முடங்கி போய் இருக்கக்கூடிய அந்த சூழலில் அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஐயா இந்த பௌத்தத்தை மறுசீரமைப்பு நவபுத்தா என்கின்ற அடிப்படையில் திருத்தி இந்த மக்கள் இந்த சமூக மக்களிடம் ஒப்படைத்தார்.
இதை பெற்றுக்கொண்ட இந்த மக்கள் அம்பேத்கர், பகவான் போதிசத்துவர் அம்பேத்கர் ஐயா அவர்கள், அவருடைய பின்பற்றக்கூடியவர்கள் அனைவரும் இன்று பௌத்தத்தை தூக்கி கொண்டாடி வருகிறார்கள். இனி பௌத்தத்துக்கு அழிவில்லை என்பதை இன்று நிரூபித்து கொண்டு வருகிறார்கள். ஒரு சிலர் கூறுவார், அம்பேத்கர் ஐயா அவருடைய அம்பேத்கர் வாதிகள் என்று சொல்லுவார். அம்பேத்கர் ஐயாவை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அனைவரும் அம்பேத்கர் இவர்கள் என்று கூறுவார்கள். அந்த வகையில் அம்பேத்கரோடு நின்று விடக்கூடாது, அதையும் தாண்டி புத்தரிடம் வர வேண்டும், அப்பொழுதுதான் பௌத்தம் செழித்தோங்கும் என்று கூறுவார்கள். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளால் அவர்கள் சொல்கிறார்கள். இவர்கள்தான் பௌத்தத்தை உயர்த்துகிறார்கள் என்பது பொருளாக அவர்கள் பேசுகிறார்கள். ஒவ்வொருவரும் பௌத்தத்தை அம்பேத்கரை படித்து கொண்டு அவரால் முடிந்தது அவர்கள் செய்து வருவார்கள். அவர் அவ்வளோதான் புரிந்திருக்கிறார்கள். இன்னும் போக போக அவர் புரிந்து வெளிவந்து விடுவார்கள். அதுக்கு யாரும் பொறுப்பில்லை, காரணம் இல்லை. யாரும் அம்பேத்கரை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இந்த காலகட்டத்தில் யாரும் அது எதிர்பார்க்கல. ஆனால் அம்பேத்கர் ஐயாவை உணர்ந்தவர்கள் எல்லாருமே தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் போக போக அவர்கள் எது சரியானது என்று வெளிவந்து விடுவார்கள். ஆனால் அதை குறையாக சுட்டி காட்டவர்கள் பௌத்தத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் பரப்பப்பட வேண்டும். அதில் தான் நீங்கள் கொள்முதல் நீங்கள் அறுவடை செய்யப்பட வேண்டும். நாங்கள் கேட்டுக்கிறேன். அம்பேத்கர் ஐயாவை உள்வாங்கியவர்கள் பௌத்தத்துக்கிட்ட போனால் மட்டுமே பத்தாது, பௌத்தத்துக்கிட்ட போனீங்கன்னா அதோடு நின்றுட்டிங்கன்னா அதுவும் சரியானது அல்ல. யார் ஒருவர் பகவான் புத்தரையும் தாண்டி தம்மத்துக்கிட்ட போனால் தான் சரியான ஒரு பௌத்தவாதியாக இருக்க முடியும். தம்மத்தை விட்டுட்டு புத்தரையோ பகவான் புத்தரையோ அம்பேத்கரையோ நம்ம தூக்கி பிடித்ததனால் எந்த பயனும் இல்லை. ஒரு கல் சிலையை வணங்குவதில் போல் பகவான் புத்தர் சொல்வார்கள், என்னை வணங்கக்கூடாது, நான் ஒரு கடவுள் அல்ல. ஆனாலும் ஒரு கல் சிலையை நீ தம்மத்தை விட்டுட்டு நீ என்னை வணங்குவதாக இருந்தால் அது என்னை கல் சிலை போன்றது தான், பயனற்றது. ஆனால் எவனொருவன் தம்மத்தை அவன் வணங்குகிறாரோ அப்பொழுது பகவான் புத்தரை வணங்குவதாகவும் அண்ணல் அம்பேத்கரை வணங்குவது போன்றதாகும். ஆக பௌத்தவாதிகள் எல்லாருமே தம்மத்தை வணங்கி கொண்டு தம்மத்தை பிரதிபலித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது பொருள் அல்ல. அம்பேத்கரில்வாதிகளாட்ட அதோடு நிற்கிறார்கள்னு சொன்னால் பகவான் புத்தர்கிட்ட வந்தவர்கள் எல்லாம் புத்தர்கிட்ட தான் நிற்கிறாங்க, தம்மத்துக்கிட்ட யாரும் போகிறதில்லை. ஆகவே அம்பேத்கர் ஐயா அவர்கள் ஒரு கைகாட்டி போன்றவர். என்னிடம் வந்தவர்கள் அனைவரும் பகவான் புத்தரிடம் செல்லுங்கள், என்னிடம் வர்றவர்களெல்லாம் புத்தரிட்டு செல்லுங்கள். அங்கே நீ போய் நீ சேர்ந்து கொண்டால் நான் இறக்கும் பொழுது நான் ஒரு மதத்தில் இருக்கக்கூடாது,
அது பௌத்தனாக இருக்க வேண்டும், அடிமையாக இருக்கக்கூடாது என்று அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர் சொன்னார்கள். அதைவிட மிக உயர்ந்த பார்வை என்னவென்றால், என் மக்களை நான் அனாதியாக விட்டு சென்று விடுவோனோ என்கின்ற ஒரு பயம் அவரிடம் இருந்தது. அந்த பயம் தெளிவுற்றது. நிச்சயமாக நான் என் மக்களை நான் நதிநீராக இல்லை, நான் கடைசியில் இந்த தத்தளித்து கொண்டிருந்தேன். இந்த நதிநீர் கடலுக்குள் செல்லாமல் நான் இந்த நாட்டுக்குள்ளேயே பயணம் செய்து கொண்டிருந்தேன். கடைசியில் எங்கு செல்வது என்று யோசித்தேன். கடலில் தான் சரியானது என்று கடலில் கொண்டு போய் கலக்கி விட்டு விட்டார். அந்த வகையில் அவர் மிக பாக்கியப்பட்டவர், மிக மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு மதத்தை விட்டு வெளியேறுவதாக அவர் கருதவில்லை. ஒரு சரியான ஒரு மார்க்கத்தில் நான் என் மக்களை கொண்டு போய் தள்ளிவிட்டேன். நிச்சயமாக அந்த கடலிற்குள் சென்று கலந்து விட்டால் அவர்கள் நிச்சயமாக அவர் தெளிவுற்றவர்களாக, அறிவுற்றவர்களாக அவர் மாறிவிடுவார்கள் என்பதை அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆக ஒரு அம்பேத்கரியல்வாதிகள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் அம்பேத்கரை வைத்துக்கொண்டு அரசியல் படுத்தி கொண்டுதான் இருக்கிறோமே, ஏன் நல்வழி பாதைக்கு செல்லக்கூடாது என்பதை ஒவ்வொருவரும் நினைக்கப்படும். நம்மளுடைய மக்களை, எதிர்கால சந்ததியர்களை அவர்கள் ஒரு நல்லொழுக்க சமூகமாக, மிகவும் அறிவாற்றல் சமூகமாக, ஒரு அந்தஸ்து மிக்க சமூகமாக உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் தூய்மையான மனிதனாக அவன் மாறினால் மட்டுமே அவன் உயரப்படுவான். ஆக பகவான் புத்தர் வழங்கிய அந்த நல்லொழுக்க பாதையை இந்த மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு மிகவும் உடனடிய தேவையாக உள்ளது என்று, இந்த குழந்தைகள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள், எதை நோக்கி செல்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்கப்பட வேண்டும். இந்த நேரத்தில் இந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்க பாதை நாம் கற்றுத்தரப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட சமூகம் என்பது மிகவும் மோசமானதாக அமையும். ஆக தயவு கூர்ந்து இந்த மக்கள் நல்லொழுக்க பாதையை கொண்டு செல்வோம், நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தருவோம், தூய சிந்தனை, தூய அறிவை மேம்படுத்துவதற்கு நாம் முயற்சிப்போம். அப்பொழுதுதான் நாம் உண்மையான அம்பேத்கரியல்வாதிகளாக நாம் இருப்போம். தம்மத்தை போதிப்போம். தம்மம் தான் நம்மளை வழிநடத்தும், தம்மம் தான் நம்மளை உயர்த்தும், தம்மம் தான் நம்மளை காக்கும். நமோ புத்தாய. ஜெய் பீம்.